அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இந்த அக்கினி அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒன்று கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுதில்ல, அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா இந்த அக்கினி அபிஷேகம் அப்படிங்கிறத பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு சொல்லி பல விசுவாசிகளுக்கு விசேஷமான ஒரு அபிஷேகம் இது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி இதை சொல்லி ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி மக்களுக்கு அக்கினி அபிஷேகம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய மீட்டிங்கெல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அக்கினி அபிஷேகம்னா என்னன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இது உண்மையாகவே வேதாகமத்தில் அப்படி ஒன்றுக்கு சொல்லப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத வேதாகமத்தில் பார்க்கலாம். முதலாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபயர் அனாயிட்டிங் அல்லது அக்கினி அபிஷேகம் சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா வேதாகமத்தில் ஒரு இடத்துலையுமே இல்லை அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். இந்த அக்கினி அபிஷேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வேதாகமத்தில் ஒரு சில பகுதிகளை எடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா காட்டுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளில் 2வது அதிகாரத்தில் முதல்ல அந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அந்த சம்பவத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதில் நெருப்பு போன்ற விஷயங்கள் அவங்களோட தலையில் அமர்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தை எடுத்துக்குவாங்க. அது காட்டிட்டு பார்த்தீங்களா இதுதான் அக்கினி அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமத்தில் பல இடங்களில் நெருப்பு அக்கினி அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த வார்த்தைகளை எடுத்து சம்பந்தமே இல்லாமல் அது எதற்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற அதனோடு கூட அதை பற்றி பேசாமல் அதை தேவையில்லாமல் இந்த அபிஷேகத்தோடு கூட தொடர்புபடுத்தி பார்த்திங்கன்னா இதுதான் அக்கினி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம கடவுள் மோசேக்கு தரிசனமாகும்போது அவர் நெருப்பில் அந்த தரிசனமாகிறார் இல்லையா, அந்த அதை காட்டுவாங்க. அதுக்கப்புறமா இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் போகும்போது அவர் ஒரு நெருப்பு தூணாக இருக்கிறார், அதை காட்டுவாங்க. அதுக்கப்புறமா கடவுளுடைய அந்த வல்லமை அப்படிங்கிறது பல இடங்களிலே அக்கினியோடு கூட தொடர்புபடுத்தி பேசப்படுகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா இது அக்கினி அபிஷேகத்துக்கு பார்த்திங்களா அப்படி அக்கினி அபிஷேகம்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. ரொம்ப முக்கியமாக காட்டக்கூடிய இன்னொரு வசனம் என்னென்னா மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது அவர் உங்களுக்கு அக்கினினால் ஞான ஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதை பார்த்திங்க அப்படின்னா இது அக்கினி அபிஷேகத்துக்கான ஒரு வசனம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த வசனத்துலேயும் கூட அந்த அக்கினி அப்படிங்கிறது ஞான ஸ்நானத்தோடு கூட தொடர்புபடுத்தி பேசப்படுதே தவிர அபிஷேகம் அப்படிங்கிறதோடு கூட தொடர்புபடுத்தி பேசப்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனாலும் இந்த மாதிரியான வசனங்களெல்லாம் எடுத்து இந்த அக்கினி அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்வாங்க அப்படின்னா தொடர்ந்து நிரூபிக்கிறது முயற்சி பண்ணுவாங்க. அதாவது முதலாவது நம்ம புரிந்து கொள்ள முடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ இந்த அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் முன்னாடி நான் ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன். ஆனாலும் சுருக்கமாக என்ன செய்கிறேன் அப்படின்னா அபிஷேகம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் முதலாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அந்த சம்பவத்தை குறிப்பதற்காக ஒரு சில இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுவும் நீங்கள் புதிய ஏற்பாட்டை கவனமாக வாசிப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு முதலாக கொடுக்கப்படுவது அப்படிங்கிறது நமக்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த கனப்பொழுதிலேயே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் எழுதின அப்போஸ்தலரில் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாம் 38வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேதுரு சொல்கிறாரு, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார் அப்படிங்கிற அந்த விஷயம் என்ன செய்யுது அதில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாம் எபேசியரில் நாம் பார்க்கும்போது எபேசியர் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் நான் போன வசனத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் யோசித்திருப்பீங்க, விசுவாசி ஆகி ஞானஸ்நானம் பெற்றால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கண்டிஷன் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதில் நீங்கள் எந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாம் விசுவாசிகள் ஆன பொழுதே அந்த கனப்பொழுதிலே பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிறோம்.
அப்படின்னு சொல்லி தான் வேத வசனம் சொல்கிறது. அப்போது நம்ம இந்த சம்பவத்தை வந்து நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் வந்து நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போகிறாரு. கொர்நேலியு வீட்டில் போய் வந்து அவர் நற்செய்தியை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். அப்படி பிரசங்கித்து கொண்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். விசுவாசித்த உடனே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். அங்கே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படும் போது ஒரு அடையாளம் காட்டப்பட்டது. அந்த அடையாளம் எதற்காக காட்டப்பட்டது அப்படின்னா, அது பேதுருவின் நிமித்தம் அந்த அடையாளம் காட்டப்பட்டது. ஏன்னா பேதுருவுக்கு தெரியணும், பேதுருவுக்கு வந்து உண்மையாகவே அவர்கள், அதாவது புறஜாதிகள் என்று மிகவும் பேதுரு கூட இழிவாக கருதி கொண்டிருந்த அந்த மக்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறத முதல்ல பேதுரு பார்த்து போய் ஆச்சரியப்பட்டார். ஓ, இவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறாரா? அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். அப்போ எதுக்காக வந்து அந்த இடத்துல அது கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டதுன்னா பேதுருவுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி பொதுவாக வந்து நமக்கு அபிஷேகம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, அது அபிஷேகம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதை குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது அப்படிங்கிறது ஒரு விசுவாசனுடைய வாழ்விலே ஒரு முறை மட்டுமே நடக்கிறது. அது எப்பொழுது நடக்குது அப்படின்னா, ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறாரோ அப்பொழுதே அந்த கணப்பொழுதிலேயே அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார், அவர் அபிஷேகிக்கப்படுகிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இது தாண்டி வேறு எந்த விதமான விசேஷமான ஒரு அபிஷேகமும் இருப்பதாக வேதாகம் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. ஏன்னா வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஆவியும் இல்லையா, ஒரே ஞானஸ்நானமும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லாமே வந்து நமக்கு ஒன்று தான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. வித்தியாசமாக ஆண்டவர் கொடுப்பதில்லை. ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் அப்படிங்கிற பேர்லலாம் யாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பெந்தேகோஸ்தேனுடைய ரொம்ப முக்கியமான போதனையான ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு டைம் நடக்குது. பரிசுத்த ஆவியானவரை பெறுவது அப்படிங்கிறது அது இன்னொரு நேரத்தில், அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதும் தவறானது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்குறோம். அப்போது இதுதான் வேதாகமம் வந்து அபிஷேகத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்படுவதை குறித்தும் வந்து வேதாகமம் பேசுகிறது. ஆனால் வேதாகமத்தில் ஒரு இடத்துல கூட ரொம்ப முக்கியமாக புதிய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கும் பொழுது, அதுவும் போதக நிருபங்களிலே நம்ம பின்னால் நம்ம பார்க்கும் பொழுது, விசுவாசிகள் என்பவர்கள் அவர்கள் தனிப்பட்ட கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் விசேஷமாக அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அக்கினி அபிஷேகமாக வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று விசேஷமாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இடத்துலையுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நாம் புரிந்துக்கணும். இந்த அக்கினி அபிஷேகம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி இந்த பெந்தேகோஸ்தே போதனை அப்படிங்கிற ஒன்று வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பெந்தேகோஸ்தேன்னு சொல்லி சொன்ன உடனே நான் வந்து எல்லா பெந்தேகோஸ்தே சர்ச்சையும் வந்து நான் குறை சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க. இன்றைக்கு வேதாகமத்தை சரியான விதத்திலே தியானிக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய பெந்தேகோஸ்தே சபைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் முதலாக இந்த பெந்தேகோஸ்தே என்கிற அந்த போதனைகள் வந்து உள்ளே வந்த பொழுது அது எப்படிப்பட்ட வேதாகமத்துக்கு புறம்பான போதனைகளாக வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். அப்போது அது வந்த பொழுது தான் இந்த அக்கினி அபிஷேகம் அப்படிங்கிற டேர்மே வந்து வந்துச்சு. ஸோ ஃபயர் அனாயிட்டிங் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் வந்துச்சு. அதை காப்பி அடித்து முதலாக இந்த ஃபயர் அனாயிட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய தமிழ் கிறிஸ்தவத்துக்கு அறிமுகப்படுத்தினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிஎஸ் தினகரன் தான் அதை அறிமுகப்படுத்தினார். ஸோ டிஜிஎஸ் தினகரன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சான்னு சொல்லி சொல்ல, காப்பி அடித்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த அக்கினி அபிஷேகம் அப்படிங்கிறது. அவர் என்ன செய்தார், இந்த மாதிரி வந்து அவருக்கு ஏதோ அக்கினி அபிஷேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை வந்து அவர் முதலாவது ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஏற்கனவே காலேஜ் பெருசாக கட்டி வச்சுருந்தார். அங்கே வந்து வருடம் பல ஊழியர்களை கொண்டு போய் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து அக்கினி அபிஷேகம்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் கேம்ப் நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் எல்லா இந்த மாதிரி ஊழியர்கள் விசுவாசிகள்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் அனாயிட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த விஷயத்தை வந்து மிகவும் பிரபலப்படுத்தி ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அங்கே நடத்துனாங்க. ஒரு அக்கினி அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் நம்புவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வேதாகமத்தில் இந்த மாதிரி அக்கினி அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷ அபிஷேகம், ஒரு தனிப்பட்ட ஒரு அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையவே கிடையாது. அதுவும் இங்கே இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்கினி அபிஷேகத்தை நம்பக்கூடிய இந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சரி இந்த அக்கினி அபிஷேகம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதே மாதிரி அவர் அக்கினினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் அக்கினி ஞானஸ்நானம் பார்த்தீங்களா, அக்கினி ஞானஸ்நானம் எங்களுக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ தண்ணீர் ஞானஸ்நானம் வந்து தண்ணியில் மூழ்கி தானே எடுக்கிறாங்க. அக்கினி ஞானஸ்நானம் அப்போ நீங்கள் எரிய விட்டு தீக்குள்ளே போய் நின்று அக்கினி ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை அதெல்லாம் கிடையாது.
அது வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் வந்து அக்கினி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே அதே பகுதியில் தானே வந்து தண்ணீர் ஞானஸ்நானம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த தண்ணீரும் பரிசுத்த ஆவியானவர் தானே. தண்ணீரில் நம்ம மூழ்காமலே வந்து அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தண்ணீரில் மூழ்கி தான் ஆகணும் அப்படிம்பாங்க. அப்போ அக்னிக்கு வந்து ரொம்ப வசதியாக வந்து அக்னிக்குள்ளே போக மாட்டோம்னு சொல்லி ஒதுங்கி நின்றுடுவாங்க. தண்ணினா மட்டும் அதுக்கு தண்ணிக்கு ஒரு நியாயம், அக்னிக்கு ஒரு நியாயமாக என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி அபாண்டமாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான கான்ட்ரடிக்ஷன் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அக்னி அபிஷேகம் அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராடுத்தனம் வந்து நிகழ்த்தப்பட்டு அது வந்து இன்றைக்கு ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்றைக்கி அதை பல நபர்களும் பிடிச்சு கொண்டு இந்த மாதிரி ஒன்று இருப்பதாக ஒன்று காட்டுகிறாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, இல்லாத ஒன்றை தேட வைத்து வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சகமாக இருக்கிறது. ஏன்னா இல்லாத ஒன்றை வந்து விசுவாசிகளை தேட வைத்து, இல்லாத ஒன்றை வந்து அவர்கள் தேடி ஓடி ஓடி வாழ்க்கை பூரா இல்லாத ஒன்றை தேடி அலுத்து போய் தங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே வாழப்பட வேண்டிய அந்த வாழ்க்கையை வீணடித்து இல்லாத ஒன்றை தேடி ஓடி ஓடி ஓடிக்கொண்டு இருப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிசாசினுடைய ஒரு வஞ்சகம் அப்படிங்கிறத வந்து முதலாவது நாம் புரிந்து கொள்ளணும். அப்போது இவ்வளவு பெரிய பிசாசினுடைய அந்த வஞ்சகம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறத வந்து நம்ம கவனமாக பார்த்து இல்லாத ஒன்றை தேடி ஓடுவதை வந்து நீங்கள் நிறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் பல நபர்கள் வந்து எங்களுக்கு அக்கினி அபிஷேகம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதா சொல்லிக்கிறாங்க. நமக்கு தெரியல, வேதாகமத்தில் அப்படி ஒன்று இல்லை. அப்போ வேதாகமத்தில் இல்லாத ஒன்று அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். அதனால் தயவுசெய்து வேதாகமத்திலே இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்பிக்கொண்டு ஓடாதீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கினின்னு சொல்லி எங்கெல்லாம் பேர் இருக்குதோ அங்கெல்லாம் இருக்கிற அந்த பேரெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் அக்கினி அபிஷேகம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் வந்து தப்பாக வந்து வேதாகமத்தை இன்டர்பிரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வேதாகமத்தை தேடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரமே இருக்காது. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து அதை புரிந்து கொள்ளுங்கள். வீணாக வந்து உங்களுடைய வாழ்க்கை இல்லாத ஒன்றை தேடி ஓடாதீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஆண்டவராக நீங்கள் விசுவாசித்திருப்பீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:13 நம்ம வாசிக்கலாம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். கலாத்தியர் 4:6 வாசிக்கலாம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளாகிய நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறனால ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஒன்றே ஒன்று தான், நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பல்வேறு வசனங்கள் மூலமாக சொல்லுகிறது. இதை விட நமக்கு வேறு என்ன ஆதாரம் வேணும்? அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு இருப்பார். ஆனால் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்தி ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி கொண்டு இருப்பார். அதையும் வைத்து உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உங்களால் வந்து உணர முடியும். அதனால் தயவுசெய்து இல்லாத ஒன்றை தேடி ஓடாதீங்க. ஓடி உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காதீங்க. அது பிசாசு கிறிஸ்தவர்கள் அவருடைய வாழ்க்கையை கடவுளுக்காக வாழ விடாமல் தடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வஞ்சகம். அந்த வஞ்சகத்தை பேசக்கூடிய பல வஞ்சக ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரங்க பின்னாடியும் ஓடாதீங்க. வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வசனம் சொல்லுது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்காக ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.